சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, கேவிட்டியே இல்லைன்னு நினைச்சிட்டு வருவாங்க, ஆனா வலி இருக்குன்னுவாங்க. நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா பல்லோட சைட்ல ஹிடன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா டீப்பா அவங்களே அறியாம அது உள்ள நல்லா டீப்பா போய் ரூட் கேனல் அளவு கூட போகும். ஓகே. ஸோ அதனால பல்லோட எல்லா சர்ஃபேஸும் நம்ம சுத்தம் பண்றது முக்கியம். ஓகே. சாக்லேட் சாப்பிட்டா தான் கேவிட்டிஸ்ன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப இது பண்ணாம என்ன சாப்பிட்டாலும் சரி, அதுக்காக சாக்லேட் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு லிமிட்டடா கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் அந்த மாதிரி லிமிட்டடா. அதுவும் குழந்தை தான். பட் அகைன் எதுனாலும் ஸ்டிக்கியா இருக்கிற விஷயங்கள் ஸ்டிக்கியா கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்க வச்சிடலாம். ஓகே. ஸோ அதுவுமே வந்து ஒரு கிளென்சர் மாதிரி தான். ஸோ வாயில தங்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாக்லேட் இன்ஜெஸ்ட் பண்ணா உடம்புக்கு சாக்லேட் போயிடுச்சுன்னா அது அந்த பிளட் சர்க்குலேஷன் வழியா வந்து பல்லுல கேவிட்டிஸ். அப்படி கிடையாது, இது எல்லாமே மெக்கானிக்கல் தான். வாயில வந்து தங்க விடக்கூடாது. அந்த கேவிட்டிஸ் வரதுக்கு எதையுமே ஸ்டே ஆக விடக்கூடாது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரின்ஸ் ஆகிறது, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்க வைக்கிற மாதிரியான பழக்கங்கள் குழந்தைங்களுக்குமே தேவைப்படும். கண்டிப்பா பெரியவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ when coming to adult, இப்போ வந்து பெரியவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்ட்ஸ்னு ஒரு விஷயத்த பண்ணலாம், சொத்தப்பல் எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பல்லு விழுந்து முடிஞ்சிடும், இப்போ வந்து சொத்தப்பல் இருக்கா அது விழுந்து முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே நிறைய பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த டைம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது விழுந்து முடிஞ்சிடும்னு சொல்லி கொஞ்சம் ஓகேவா இருக்கலாமா, இல்லை அது வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட்? டெஃபினட்டாக இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். ஏன்னா பார்த்தீங்கன்னா மில்க் டீத்துங்கிறது அப்புறம் எதுக்கு டைரெக்டாக நம்ம அடல்ட் டீத்தே வந்திருக்கலாம்ல. மில்க் டீத்துக்குன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. பல்லில் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் திங் என்னென்னா, இப்போ நம்ம குழந்தை இருக்குன்னா அவங்களோட கை கால் ஒன்று தான், கண்ணு மூக்கு எல்லாமே ஒன்று தான். அதுதான் வந்து சைஸ் பெருசாகுது கரெக்டாக. ஆனால் பல்லு வந்து சைஸ் பெருசாகிறது இல்லை. பல்லு வந்து இந்த பீரியட்க்கு இந்த பல்லு தான் அப்படின்னு நமக்கு வந்து கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்கு. ஸோ அதனால அந்த பல்லோட பர்பஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து குழந்தை அந்த பல்லில் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுது. இப்போ நம்ம பல்லில் என்ன நம்ம பேச முடியுமா? ஸோ அந்த பல்லு தான் வந்து ஒரு ஸ்டாப் நம்ம கொடுக்குறது நாக்கோட மூமெண்ட்ஸ்க்கு. ஸோ அது ஒன்று முக்கியம். ஃபஸ்ட்டு பேச போகிறதே அந்த டூத் இது பண்ணி தான். அதே மாதிரி குழந்தை ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறதும் அந்த டூத் வச்சு தான்.